ஸ்ரீ குருப்யோ நமஹ. என்னோட போன கிளிப்பிங்க்கு ரொம்ப வரவேற்பு இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். நான் மனதிலேருந்து எல்லாத்தையும் சொல்கிறேன். இந்த 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 எபிசோடில் எனக்கு என்ன தெரிவிச்சுக்கிறேன்னா, என்னோட குருநாதர் சேலம் ரங்கராஜன் மாமா, காரைக்குடி மணி சார், கோவிலடி மதுவ பிரசாத் அண்ணா, அவளுக்கெல்லாம் என்னோட மனதிலேருந்து என்னோட நமஸ்காரங்கள். அவள் இல்லைன்னா நான் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு குருநாதால் இப்போ எனக்கு ஆர்வம் உண்டு மியூசிக்கில். அந்த ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம பிரபலமாக வரப்போகிறது பிரபலங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாயைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் போயிடுத்துனா பிரபலமும் கூடயே போயிடும். அதனால் யார் சாதகம் பண்ணி மேடையை ஒரு அனுபவித்து வாசிக்கிறாளோ அவளுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதில் எனக்கு நிறையா ரோல் மாடல் இருக்குது. எல்லா கலைஞர்களும் எனக்கு பிடிக்கும் ரொம்ப. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஏறும்போதும் விஷப்பரிச்சை தான் அவளுக்கு அது. ஏன்னா ஆடியன்ஸ் அங்கேயே நல்லா வாசா கைத்தட்டுவாங்க, இல்லைனா அங்கேயே நிராகரித்து போயிடுவாங்க. வாய் திறந்து கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ஆடியன்ஸோட நேச்சர், ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. அதனால் இந்த எபிசோடில் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட சீனியர்ஸ் யாரெல்லாம் பிரமாதமாக வாசிக்கிறாளோ அவளுக்கு தலை வணங்கணும். யார் தொழிலாக வச்சுட்டு அமக்களமாக வாசிக்கிறாளோ அவளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அவள் எந்த ஸ்கூலுங்கிறது பார்க்கக்கூடாது. போட்டி பொறாமை ரெண்டும் நம்மளை அழிச்சிடும். அது தேவையே கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணிட்டா போட்டியும் வராது, பொறாமையும் வராது. நல்லா வாசிக்கிறவா பார்த்தா நமக்கு ஹாப்பினஸ் தான் வரும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்மளோட ஒருத்தர் நல்லா வாசிச்சிட்டார், அதனால் அவரோட பேச மாட்டேன் அப்படின்னா அது நல்ல எண்ணங்களோட வெளிப்பாடு கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட லைஃப்பும் வேறு. இப்போ நீங்கள் என்ன எடுத்துட்டேன்னா, என்னோடய லைஃப் நான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து என் மிருதங்கம் என் கூட வந்துட்டுருக்கேன். அதான் சொல்லுவேன் நான் எல்லார்கிட்டையும். என்னோடய வயசு 50, என்னோடய மிருதங்கத்துக்கு ஏஜ் 40. இப்போ இந்த 40 இயர்ஸில் நான் எவ்வளோ ஏற்ற இறக்கம் பார்த்துருப்பேன் இல்லையா? தொழிலை எடுக்கணுங்கும்போது நிறைய எதிர்ப்பு வந்தது. அப்போ என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஆனால் அதையும் அக்செப்ட் பண்ண வச்சது என்னோடய மென்டாஸ் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு. பட் இன்னி கடவுள் புண்ணியத்தில் நான் டெய்லி மியூசிக்கோடு வாழ்ந்துட்டுருக்கேன். அதெல்லாம் கடவுளோட அனுகிரகம், குருநாதரோட அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். எங்கிட்ட நல்ல மாணவர்கள் படிக்கிறாங்க. நானும் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மியூசிக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நன்னா வாசிப்பாங்க. எனக்கு நிறையா ரோல் மாடல்ஸ் இருக்குது. ரோல் மாடல்னு சொல்லப்போனால் என்னோடய வாத்தியார் காரைக்குடி மணி சார், சேலம் ரங்கராஜன் மாமா, அதுக்கப்புறம் நான் கற்றுண்ட இடத்துல மடிப்பாக்கம் சுரேஷ், அப்புறம் ரமேஷ் அண்ணா, கல்கட்டா அரவிந்த், இது மாதிரி நிறைய பேர். நான் எல்லோரையும் ஸ்பெசிஃபை மட்டும் பண்ணுறேன்னா என் மைண்ட்லேருந்து சொல்கிறேன் நான். அப்புறம் அப்படி கச்சேரி கேட்க போனால் எனக்கு ஒரு இப்போ கணபதி ராமன், சிவராமன், ஆஹா என்ன ஒரு மிருதங்க வித்வான் அவெல்லாம், பூங்குளம் சுப்பிரமணியம் அண்ணா, அப்புறம் நெய்வேலி ஸ்கந்த பிரசாத். ஸ்கந்த சுப்பிரமணியமும் நல்ல தொழில் வாசின்னு இருக்கார், ஓஹோன்னு வாசிப்பார். இந்த மாதிரி எனக்கு எந்த மிருதங்கிஸ்ட்டுமே நான் அவளை நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவளோட ப்ளஸ் மைனஸ் என்னங்கிறது அவளுக்கு. சில பேருக்கு குடும்ப சூழ்நிலையே மோசமாக இருக்கும், மிருதங்கத்தினால சம்பாதிச்சு தான் ஆகணுன்னு இருக்கும். ஸோ அப்போ ட்ராவல் நிறையா இருக்கும். அந்த ட்ராவல் நேரத்தில் அவளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. எல்லாத்தையும் கலந்துண்டு சில பேர் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, தொழில் நடக்காது. அதனால் நம்ம யாரையும் கமெண்ட் அடிக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம அந்த மேடையில் உட்காந்தா தான் தெரியும். ஒரு சில பேர் பல்லவி சரியாக மிஸ் ஆகிடுத்தும்பா, நம்ம உட்காந்தான் தெரியும் நம்ம மிஸ் ஆகிறதா இல்லையான்னு. அதனால் குறைகளை சொல்லாமல் நல்லா வாசிக்கிறவால் நம்ம நிறையா கேட்கணும். எங்கெல்லாம் லோக்கல் அவாவா இடத்துல எங்கெங்கே கச்சேரிகள் நடக்கிறதோ எல்லாருமே போகணும். அது நான் போக மாட்டேன்னு சொன்னால் அது ஈகோவின் வெளிப்பாடு. அது பண்ணக்கூடாது. ஏன்னா ஆர்கனைசர் நம்மலாம் வருவோன்னு தான் போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு சங்கீத வித்வானமே பார்த்தா அவள் அடுத்தவாள் கச்சேரி கொடுத்துருவாங்க. அதனால் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், மிருதங்கத்தை அடுத்த லெவல் கொண்டு போகணுன்னு நினைக்கிறவா தயவு செய்து டெய்லி சாதகம் பண்ணுங்க. அவைலபிள் டைம் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அன்றைக்கி வாசித்து தான் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. அன்றைக்கி எக்ஸாம் தான் முக்கியம். ஆனால் சாட்டர்டே சண்டேயில் நீங்கள் அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு உங்கள் மைண்டை நீங்கள் தயார் பண்ணிக்கணும். அதே போல் நிறையா பாட்டுகள் கேட்கணும். கேட்க தான் கேள்வி ஞானம் வளரும். அதே போல் டிசம்பர் மியூசிக் சீசனில் நம்ம சென்னை மாதிரி ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அதை நிறைய நாளாக கேட்டு வளர்ந்தவன். பல காம்பினேஷன் எங்கள் வாத்தியார் வாசியதையும் கேட்பேன்,
எங்கள் வாத்தியார் இல்லாத மேஸ்ட்ரோஸ் எத்தனையோ பேர் அவாதெலாம் நாங்கள் நிறையா கேட்டு தான் வளர்ந்தோம். யாரும் எங்களுக்கு எதிரிகளே கிடையாது. ஆக்சுவலாக இன்றைக்கும் கிடையாது. எனக்கு என்னோடய சீனியர்ஸ்க்கு நான் தலை வணங்குறேன். என்னோடய ஜூனியர்ஸ் நல்லா வாசித்தா அவளை பாராட்டுறேன். அதனால் மியூசிக் வந்து நம்ம லைஃப்பில் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, என்னோடய மியூசிக் என்னோடய இறுதி மூச்சு வரைக்கும் வரணும். நான் எந்த மேடைக்கு ஏறுறேங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக அதை அவன் பெருமாள் பார்த்துக்கிறான். நம்ம எங்கே கவலை பண்ணுவோம் அதை பற்றி. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. போய் பெருமாள்கிட்ட போய் அப்ளிகேஷன் போடு. அப்பனே என் கை நல்லா இருக்குது, நாதமாக இருக்குது, நீ ஏதாவது 2 பாட்டு எனக்கு கொடு, நானும் என்னோடய ஞானத்தை ப்ரூவ் பண்ணுறேங்கிறது அவன்கிட்ட போய் நம்ம டிமாண்டை போட்டுடணும். அந்த பரம்பொருள் எப்படி நம்மளை விட்டுருவான்? உலகத்தையே ஆட்சி பண்ணுறவன் நம்மளை ஆட்சி பண்ண மாட்டானா? என்னோடய வாழ்க்கையெல்லாம் அப்படி தான் ஓடின்னு இருக்கு. இந்நாள் வரைக்கும் நான் யார்கிட்டையும் எனக்கு ப்ரோக்ராம் கொடுன்னு நான் கேட்டதே கிடையாது. எனி ப்ரோக்ராம் நல்லா ப்ராக்டிஸ் எனக்கு அவைலபிள் டயத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நேராக பெருமாள்கிட்ட போய் அப்பனே காப்பாற்று, அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. குருநாதர்கிட்ட போய் ஒரு அப்ளிகேஷன் பேசுவேன் என் வாத்தியார்கிட்ட ஃபோட்டோ முன்னாடி. எனக்கு அவர் இருக்கார், இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். ஆனால் இது இன்றைக்கி இருந்துன்னு தான் இருக்கார். எங்கள் ஆற்றுல வாழ்ந்துட்டுருக்கார், என் ஹிருதயத்தில் வாழ்ந்துட்டுருக்கார். அதனால் குருநாதா கச்சேரிக்கு போகும்போது குருநாதா நல்லா பாடெல்லாம் நினைவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு கோரிக்கையை அமுச்சுட்டு தான் போவேன். எல்லாத்தையும் அவர் காப்பாற்றின்னு இந்நாள் வரைக்கும் காப்பாற்றின்னு இருக்கார். அதனால் யாரையுமே கமெண்ட் அடிக்காமல், எங்கேயாவது தியாகராஜ உற்சவம் நடந்ததுன்னா கண்டிப்பாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்போ தான் வந்து பல ஞானங்கள் யார் யார் வாசிக்கிறாங்கிறது, நம்மளோட சீனியர் வாசிக்கிறத கேட்டால் அங்கே வந்து கச்சேரிக்கு எதுவும் நம்ம கேட்குறதுக்கு எதுவும் டிக்கெட்லாம் வாங்க வேண்டாம். அப்போ அவளை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும், வாசிக்கிறதோடைய ஒரு பாக்கியம் கிடைக்கும். நமக்கு அதனால் நம்மளை எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கணுங்கிற ஒரு என்ன சொல்கிறது, எப்படி அப்ரோச்சுங்கிறது அங்கே கிடைக்கும். அந்த மாதிரிலாம் நான் நிறைய டெவலப் ஆகியிருக்கேன். அதனால் தயவுசெய்து ப்ராக்டிஸை விட்றாதீங்கோ. அவைலபிள் டயத்தில் பண்ணுங்கோ. ஒரு நாள் பண்ண முடியலன்னா தயவுசெய்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்கோ. அந்த ஒரு நாளை அந்த வாரத்துக்குள்ளே காம்பன்சேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? வாழ்க்கை வாழ்வதற்கே வெற்றி நிச்சயம் நமக்கே. இந்த பரம்பொருள் நினச்சான்னா இந்த உலகத்தை என்ன வேணால் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் குரானா. அந்த காலகட்டத்துலேயும் நம்ம அதை தாண்டி தான் வந்திருக்கோம். அது எல்லாமே அவனோட செயல். அதனால் நீங்கள் நல்லா சாதகம் பண்ணிட்டு உங்களோட குருவை வந்து எப்போதும் ஸ்மரிச்சுண்டு பகவானை தியானம் பண்ணிட்டு பேரண்ட்ஸோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் நல்லா சீரும் சிறப்புமாக இருக்கணும்னு எல்லாம் வல்ல ஸ்ரீ ரங்கநாதர் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.